Hi friends, welcome to Zero to Hero. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கம்ப்யூட்டர்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான். அதாவது கம்ப்யூட்டர்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ்ல ரிலேட்டடா கேட்கப்பட்டது. அதாவது ரயில்வே எக்ஸாம்ல இருக்கட்டும் இல்ல SSCல இருக்கட்டும் கேட்ட क्वेश्चन, இன்னும் கேட்கக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய क्वेश्चन தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதை நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா விசிட் பண்ணிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, இன்னும் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணா மறக்காம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் 126 இந்த இதில் பார்க்கக்கூடிய இது வரைக்கும் 125 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்லேயே இருக்கும், இதில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க. எல்லாமே கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு பார்க்கக்கூடியது 126 இருந்து பார்க்கக்கூடியது வாட் இஸ் அ ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன். ஃபயர்வால்ன்றது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு செக்யூரிட்டி தான். ஓகே, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் இருக்கக்கூடியது செக்யூரிட்டி. ஓகே, 127 which among the following malware program that replicates itself in order to spread to other computer அப்படின்றது worm சொல்லுவாங்க. worm அது. ஓகே, 128 வந்து which of the following is used for email transaction across internet. email-லேயும் transaction பண்ணக்கூடியது என்னன்னா SMTP, simple mail transfer program. 129 வந்து who is considered the first programmer. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான், Ada Lovelace. ஓகே, 130 வந்து a computer program that is used to convert assembly language to machine language. இது வரக்கூடியது வந்து அசம்பிளர். இது அசம்பிளர் லாங்குவேஜ்ல இருந்து மிஷின் லாங்குவேஜ் வரக்கூடியது வந்து அசம்பிளர். ஓகே ஓகே, the next வாங்க ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் வந்து இது வந்து ஒரு செக்யூரிட்டி தான். ஃபயர்வால்ன்றது ஒரு செக்யூரிட்டி. அதே மாதிரி which among the following malwares program that replicates itself order to spread to the other computer வரக்கூடியது worms சொல்லுவாங்க. இது வந்து மெயில் டிரான்சாக்ஷன் அக்ராஸ் இன்டர்நெட் மூலியமா மெயில் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியது வந்து SMTன்னு சொல்லலாம். அதாவது சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம். Okay, then 129 who is considered to be the first programmer? Ada Lovelace. அவங்க தான் first programmer. A computer program that is used to convert to the assembly language to the machine language is called assembler. இது வந்து assembler. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம கம்பைலர் நம்ம பார்த்துருப்போம். ஹை லெவல் லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜை மாற்றுறது வந்து கம்பைலர். The next 131 a device that modulates signal to encode digital information and the demodulate signal to decode transmitted information. modulate demodulate வந்திருக்கு. அப்ப என்னது? அது வந்து மோடம். நம்ம பார்த்துப்போம் இல்லையா, இதுதான் மோடம். ஓகே, பார்த்ததான். 132 வந்து course consider the light or dark marks various thickness which may be optically read. அதாவது நீங்க சில இது மார்க்கெட்ல நீங்க பார்த்துப்பீங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒன்று திக்காவும் லோவாகவும் இருக்கும். ஓகேவா? இது என்ன அப்படின்னா பார் கோடு. பார்த்துப்போம் இல்லையா, பார் கோடு தான். நீங்க மார்க்கெட்லயே பாத்துக்கோங்க, லைட்டா இருக்கும், அதாவது திக்காவும் இருக்கும், டார்க்காவும் இருக்கும், சின்னதா இருக்கும் இல்லையா, அது ஆப்டிக்கல் ரீடர்னு சொல்றது. ஓகேவா? அதை ஆப்டிக்கல் ரீடர் பண்ணக்கூடியது அது வந்து பார் கோடு. இப்போ எல்லா இதுலயுமே வந்துருச்சு பார் கோடு இருக்கும். எல்லா இதுலயுமே பார் கோடோட ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுதான். 133 வந்து .mpg extension refer to the what kind of file. mpg அதோடது அப்படின்னு இருக்கிறாங்க. animation or movie file. animation or movie file. Okay, 134 வந்து the brain of the computer system. அது brain, அதாவது brain சொல்றோம் இல்லையா, அது என்னன்னா UPC தான் நம்ம சொல்றது.
CPU UPCன்றது CPU brain of இது வந்து CPU ஓகே CPU 135 வந்து inventor of the world wide web inventor யார் இத கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்ததா டிம் பெர்னர்லி டிம் பெர்னர்ஸ்லி தான் வேர்ல்ட் வைட் வெப் www கண்டுபிடிச்சவரு ஓகேவா நெக்ஸ்ட் வாங்க ஒரு ரீகால் பார்த்தலாம் 131 வந்து இந்த டிவைஸ் the modulate signal and demodulate signal வந்து டீகோட் பண்ணக்கூடிய transmitted information வந்து மோடம் அது வந்து மோடத்துல இருந்து தான் வரக்கூடியது modulate and demodulate வரக்கூடியது கோடிங் கன்சிஸ்ட் லைட் அண்ட் டார்க் மார்க்ஸ் வந்து வேரியஸ் திக்னஸ்ல இருக்கும் அது இந்த வேரியஸ் திக்னஸ்ல இருக்கும் ஆப்டிகல் ரீட் பண்ணக்கூடியது பார் கோட் மூலமா தான் நடக்குது பார் கோட் MGB ன்றது அனிமேஷனல் அண்ட் மூவி ஃபைல்ஸ் உள்ள இருக்குனா MGன்றது MPGன்றது எக்ஸ்டென்ஷன் ஃபைல் வந்து அனிமேஷன் மூவி ஃபைல்ஸ் தான் நம்ம சொல்றோம் பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லக்கூடியது வந்து CPU தான் நம்ம பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம சொல்றோம் அதாவது இப்போ இன்வென்டர் பண்ணது வந்து இத கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிம் பெர்னர்ஸ்-லீ ஓகே the next the first generation computer use desk tube அதாவது first generation சொல்றோம் இல்லையா இப்போ third generation பார்த்தோம் 4G 5G சொல்றோம்ல அது மாதிரி இதுல வந்து first generation சொல்லக்கூடியது என்னன்னா vacuum tube ஓகேயா vacuum tube தான் அது நடந்துச்சு ஓகேவா 137 வந்து a byte consists of how many bytes ஓகே பைட்ன்றது எத்தனை அப்படினா 8 bits ஓகேவா பிட்னு தான் கேக்குறாங்க 8 bit தான் ஒரு பைட்னு சொல்லுவோம் ஓகே ஒரு நிப்பிள்ன்றது 4 பைட் ஓகேவா 4 பைட் அதே மாதிரி பைட்ன்றது இந்த பைட் வந்து 8 பைட்ஸ்னு சொல்றாங்க how many bits இருக்கு ஓகே பைட் வந்து 8 bit ஓகேயா பைட்ன்றது 8 bit ஓகே இதுதான் கொடுத்திருக்காங்க ஓகே ஸ்பீட் ஆஃப் த மோடம் மெஷர்டு இந்த ஸ்பீடை மெஷர் பண்ணக்கூடியது அந்த மோடத்தோட ஸ்பீடுன்னு சொல்றோம் இல்லையா ஸ்பீடு எவ்வளோ MPPs டவுன்லோட் ஆகுது அது பார்க்குறோம் இல்லையா நம்ம ஒரு மூவியோ ஏதோ ஒன்று டவுன்லோட் போட்டிருக்கோம் ஒரு சாங்கோ ஏதோ ஒன்று பண்ணுறோம்னா அது எவ்வளோ ஸ்பீடில் ஏதாவது சொல்கிறோம் இல்லையா அதை மெஷர் பண்ணக்கூடியது பார்க்கும்போது பிட்ஸ் ஸ்பீட் தான் பிட்ஸு பெர் செகண்ட் ஓகே 139 வந்து which of the following language is used artificial intelligence சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா லாங்குவேஜில் வந்து ப்ரோலாக் ஓகேவா ப்ரோலாக் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்லக்கூடியது ஓகேவா 140 வந்து GUI ரெஃபர் டு இதோட அப்ரிவியேஷன் கேட்குறவாங்க அதோடது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் graphical user interface ஓகே வாங்க ஒரு கிரியேஷன் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்றது vacuum tube தான் நம்ம சொல்றோம் அதே மாதிரி பைட்ன்றது 8 bits ஸ்பீடை மெஷர் பண்ணக்கூடியது bits per secondல தான் மெஷர் பண்ணக்கூடியது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடியது வந்து ப்ரோலாக்ல தான் லாங்குவேஜ்ல சொல்லக்கூடியது GUI-ன்றது வந்து graphical user interface தான் நம்ம சொல்றோம் ஓகேவா வாங்க தென் நெக்ஸ்ட் போய் பார்த்தலாம் கம்ப்யூட்டர் யூஸ் த டேஸ் நம்பர் சிஸ்டம் இது நம்ம முன்னாடியே பார்த்ததா ஸ்டோர் டேட்டா பெர்ஃபார்ம் த கால்குலேஷன் வந்து இது வந்து பைனரியில நம்பர் சிஸ்டம் நடக்குது 1 0 அந்த மாதிரி வருதுல இதுதான் மாறி வந்திருக்கும் அதுதான் சொல்றது 142 வந்து வாட் புரோட்டோகால் இஸ் யூஸ்டு பிட்வீன் இமெயில் சர்வீஸ் சொல்லக்கூடியது என்ன SMTP சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம் 143 வந்து email that appear to have been originated from the one source when it was actually sent from another source is referred as அதாவது இது முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அதாவது நம்ம அனுப்பாமையவோ நம்ம அனுப்புற மாதிரி வேற ஒரு ஆள் அனுப்புறது நம்ம நாலேஜ் இல்லாம வேற ஒரு ஆள் இமெயில் பண்ணுவாங்க வருது இல்லையா ஸ்பூப்பிங் அது வந்து ஸ்பூப்பிங் சொல்றது அது வந்து ஸ்பூப்பிங் அது ஓகே 144 வந்து which hardware device is used interconnect different type of network which different protocol அதாவது which hardware device இந்த device interconnect different type of network பண்ணக்கூடியது different protocol பண்ணக்கூடியது அது வந்து கேட்வேயா வச்சுப்போம் ஓகேவா
அது வந்து கேட்வேன்னு சொல்றது. ஓகே, அது மூலியமா தான் எதை விடுறது எதை விடக்கூடாது அதை லாக் பண்றது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் வச்சுக்கிறது எல்லாமே இன்டர் கனெக்ட் பண்ணக்கூடியது இந்த கேட்வே. ஓகே, 145 வந்து a collection of the 4 bitsன்றது இது வந்து நிப்பிள் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நிப்பிள் ஒன் நிப்பிள். ஓகே, வாங்க ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்தலாம். கம்ப்யூட்டர் யூஸ்ட் as a number system to store data and perform the calculation வந்து பைனரியில தான் இருக்கக்கூடியது. அதாவது மெயில் சர்வரில் சப்மிட் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால் யூஸ்டு பெட்வீன் மெயில் சர்வரில் வரக்கூடியது SMTP. ஓகே, அதே மாதிரி இமெயில் வந்து நம்மளோட நாலேஜ் இல்லாமல் அவங்க ஷேர் பண்ணக்கூடியது, அதாவது இமெயில் ஸ்பூப்பிங் சொல்லக்கூடியது. இமெயில் ஸ்பூப்பிங் அதாவது இன்டர் கனெக்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெட்வொர்க்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால் சொல்லக்கூடியது வந்து கேட்வேஸ். இது வந்து கேட்வேல வரக்கூடியது. இந்த 4 பைட்ஸ்ன்றது வந்து ஒன் நிப்பிள்ன்றது நம்ம சொல்றது. ஓகேவா, வாங்க நெக்ஸ்ட் 5 பார்த்துடலாம். நெக்ஸ்ட் 5 பார்க்கும்போது ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கம்ப்யூட்டர்ஸ் நோன் அஸ், அதாவது ப்ரோக்ராம்ல இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அது என்னன்னா கோடுன்னு சொல்லலாம். ஓகேவா, அது வந்து நம்ம கோடு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கோடு மூலியமா தான் கொடுப்போம். ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம பண்றது எல்லாமே அது கோடாத்து நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா, 147 வந்து 1983 who coined the term of computer virus. கம்ப்யூட்டர் வைரஸை யாரு காயின் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெட் கொஹேன் தான் கம்ப்யூட்டர் வைரஸை டேர்மை காயின் பண்ணவர் வைரஸை. ஓகேவா, 148 வந்து சாஃப்ட்வேர் விச் allows the user to load web page is called. ஓகேவா, ப்ரௌசர். இது வந்து வெப் பேஜில் ப்ரௌஸ் பண்ணது இல்லையா, லோட் பண்ணது இல்லையா, அது வந்து ப்ரௌசர்ல தான் நடக்கும். ஓகே, தென் வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் த CRT? CRTன்றது கேத்தோடு ரே டியூப். ஓகேவா, கேத்தோடு ரே டியூப். ஓகே, ரே டியூப், கேத்தோடு ரே டியூப். ஓகேவா, 115ன்றது an optical input device that interpret pencil mark on paper media. பேப்பர் மீடியாவில் இருக்கக்கூடியது பென்சில் மார்க்ஸ் இருக்கும். இது எல்லாமே என்ன சொல்றது, OMR. இப்போ கூட எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, TNPC இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, OM ரீடு தான் ஆப்டிக்கல் மார்க் ரீடர், அதில் தான் பண்ணக்கூடியது. ஓகேவா, வாங்க ஒரு குயிக் ரிவிஷன் நம்ம பார்த்துடலாம். ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கம்ப்யூட்டர் நாலேஜ், அதில் கம்ப்யூட்டரில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடியது எல்லாமே கோடில் தான் கொடுப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி வைரஸை காயின் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரிட் கொகேன் தான் காயின் பண்ணாரு. ஓகே, சாஃப்ட்வேர் விச் அலோஸ் டு யூசர் லோட் வெப் பேஜில் லோட் ஆகுதுன்னா அது பேர் என்ன, ப்ரௌசரில் தான் பண்ண முடியும். லோட் ஆகிறது ப்ரௌசரில். த நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் த CRT? கேத்தோடு ரே டியூப்ல தான் இருக்குது. அதோட அப்ரிவேஷன் வந்து கேத்தோடு ரே டியூப். ஓகே, த நெக்ஸ்ட் ஆன் ஆப்டிக்கல் இன்புட் டிவைஸ் இன்டர்பிரேட் பென்சில் மார்க் ஆன் பேப்பர் மீடியா. அந்த பேப்பர் மீடியாவில் இருக்கக்கூடியது என்ன, இப்போ கூட அது இருக்கிற OMR ஷீட்ல யூஸ் பண்றாங்க இல்லையா, அது வந்து OMR. ஓகே, இந்த நெக்ஸ்ட் முடியல வாங்க. ஏன்னா இது ஏன் அப்படின்னா இது ஒரு சில கொஸ்டின் ரிப்பீட்டா வந்திருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவே ஒரு சில பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதை நம்ம பார்த்துடலாங்க. DS stands for data, D for data, E for encryption standard. Okay, encryption standard. Okay, 152 வந்து who among the following founded the free software foundation? free software foundation பண்றது யாரு அப்படினு கேட்டுக்காங்க. free software foundation அது வந்து ரிச்சர்ட் ஸ்டால்மேன். Richard Stallman. 153 the translator program that convert source code high level language to machine level language. மிஷின் இது வந்து கம்பைலராக இருக்கும். நல்லா பாருங்க, ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருந்து மிஷின் லெவல் வந்துச்சுன்னா கம்பைலர். பட் ஆனால் லைன் பை லைன், இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வந்து லைன் பை லைனா போகும். அது வந்து மொத்தமாக பண்ணக்கூடியது கம்பைலரு. லைன் பை லைனா போடுறது இன்டர்பிரட்டர் தான் லைன் பை லைனா போகும். ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருந்து மிஷின் லெவல் லாங்குவேஜ் கோடுக்கு லைன் பை லைனா போகக்கூடியது இன்டர்பிரட்டர். ஓகே, 154 வந்து
is the term used the practice for people travel around the city with the specialized device searching and protection. WLAN இது பக்கத்தில் இருக்க ஒரு நெட்வொர்க் இருக்கா, அதாவது வயர்லெஸ்லேயும் இது வந்து வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். வயர்லெஸ் இது வந்து வேன்றது வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா, இது கண்டுபிடிக்கிறது என்ன ஒரு ப்ராக்டிஸ் பண்ண முடியுதுன்னா ஹாட்ஸ்பாட். நம்ம வச்சுப்போம் இல்லையா, ஃபோனில் இருக்கு இல்லையா, ஹாட்ஸ்பாட்டில் தான் நம்ம சொல்லக்கூடியது. ஓகேவா, ஹாட்ஸ்பாட்டு அதுதான் நம்ம செக் பண்ணக்கூடியது. டைம் ஆஃப் ப்ராக்டிஸ் பீப்புள் ட்ராவல் அரௌண்ட் த சிட்டி வித் த ஸ்பெஷலைஸ்டு டிவைஸில் சர்ச்சிங் அண்ட் ப்ரொடெக்டட் வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அதுதான் ஹாட்ஸ்பாட். The next வாங்க இது குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். DES stand for data encryption standard. Who among the following founded free software foundation அப்படின்றது ரிச்சர்ட் ஸ்டால்மேன் தான். The translator program that converts source code high level language to machine code line by line வரக்கூடியது இன்டர்பிரேட்டர். ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து மெஷின் லெவல் லாங்குவேஜ் மாறக்கூடியது கம்பைலர். ஓகேவா, ஓகே. 154 வந்து இந்த term of use the practice of the people travel around the city with specialized device searching and protected wireless local area network, அது வந்து ஹாட்ஸ்பாட். அதுக்கு வந்து ஹாட்ஸ்பாட். ஓகே, the next. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியது. இதில் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணால் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுரேஷ். இதுவரை இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.